மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு உங்கள் பழைய பிரச்சனைகளில் இருந்து விடுபட 2025ஆம் ஆண்டு மிகவும் உதவியாக இருக்கும். நீண்ட நாட்களாக சமாளிக்க முடியாமல் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் வாய்ப்பு உள்ளது. காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு. முன்னேற்றத்துக்கு தடை இருக்காது. புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகும். சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். ஆனால் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம், கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும். ஒருவரையொருவர் அனுசரித்துச் செல்வது நல்லது. மாதத்தின் பிற்பகுதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். பிள்ளைகள் வகையில் பெருமை சேரும். உறவினர்கள் வருகையும் அவர்களால் உதவிகளும் உண்டு. நண்பர்கள் வகையில் பிரச்சனைகளும் ஏற்படலாம் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எல்லாம் சரியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் கடந்த ஆண்டு அல்லது முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக இருக்கும். மார்ச் மாதத்திற்கு பிறகு சனியின் தாக்கம் உங்கள் 2ஆம் வீட்டில் இருந்து விலகும். உங்கள் முதல் வீடு அதிக வலிமையுடன் சாதகமான நிலையில் இருக்கும். இதனால் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும். இந்த ஆண்டும் உணவு பழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கும். ஏனெனில் மே முதல் ராகுவின் தாக்கம் உங்கள் 2வது வீட்டில் தொடங்கும். உங்கள் உணவு பழக்கத்தை கட்டுப்பாடற்றதாக மாற்றும். குருவின் பெயர்ச்சி மே மாதத்தின் நடுப்பகுதி வரை ஆரோக்கியத்திற்கு நல்ல பலன்களைத் தரும். ஆனால் இடையில் சிறிய முரண்பாடுகள் இருக்கலாம். சரியான உணவு பழக்கம் மற்றும் சரியான வாழ்க்கை மூலம் நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். இருப்பினும் ஏற்கனவே வாய், வயிறு, பிறப்புறுப்பு மற்றும் மார்பு பகுதி தொடர்பான பிரச்சனைகள் உள்ளவர்கள் இந்த ஆண்டும் கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். ஆனால் சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். கூடுமானவரை உங்கள் பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்தவும். உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். அவர் கோபத்தில் எதுவும் கூறினாலும் மௌனமாக இருப்பது பிற்காலத்துக்கு நல்லது. மார்ச் மாதத்திற்கு பிறகு வேலை சம்பந்தமான விஷயங்களில் சிறப்பான பலன்களை பெற முடியும். மார்ச் மாதத்திற்கு பிறகு செய்யப்படும் மாற்றங்கள் சிறப்பான பலனைத் தரும். நீங்கள் உங்கள் வேலையை மாற்ற விரும்பினால் மார்ச் மாதத்திற்கு பிறகு நேரம் சிறந்த பலனைத் தரும். மே மாதத்தின் நடுப்பகுதி வரை குருவின் பெயர்ச்சி 5வது வீட்டில் இருக்கும். தொழிலாளர்களுடன் நல்ல உறவை உருவாக்கும். இதன் விளைவாக நீங்கள் உங்கள் அலுவலகத்தில் வேலை செய்வதில் மகிழ்ச்சி அடைவீர்கள். இது உங்கள் வேலையை பாதிக்கும் மற்றும் உங்கள் செயல்திறன் மேம்படும். மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். பெரிய பிரச்சனைகள் எதுவும் வர வாய்ப்பில்லை. ஆனால் சிலர் போட்டியாளர்களாக நடந்து கொள்ளலாம். 2வது வீட்டில் ராகுவின் செல்வாக்கு உங்கள் வேலையில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். மே மாதத்திற்குப் பிறகு மக்களுடனான உறவை மேம்படுத்த ஒப்பீட்டளவில் அதிக முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம். தொழில், வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். போட்டிகள் அதிகரிக்கும். சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வரும். வீண் அலைச்சலும் அதனால் மனச் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும். வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். அரசாங்க காரியங்கள் தாமதமாக முடியும். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பான பலன்களை பெற முடியும். ஆனால் நீங்கள் சிறு தடைகளை சந்திக்க நேரிடும். ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் வரை சனியின் சாதகமற்ற பெயர்ச்சி காரணமாக உங்கள் வியாபாரத்தில் 100க்கு 100% கொடுப்பதில் நீங்கள் பின்தங்கியிருக்கலாம். இதன் விளைவாக முடிவுகள் சற்று பலவீனமாக இருக்கலாம். ஆனால் மார்ச் மாதத்திற்குப் பிறகு சனியின் அனுகூலமானது உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கும். இதன் விளைவாக வணிகத்தில் சாதகமான தாக்கம் இருக்கும். மகர ராசி பலன் 2025 இன் படி குருவின் பெயர்ச்சி ஆண்டின் முதல் பாதியில் வணிகத்தை வெளிப்படையாக ஆதரிக்கும். ஆனால் 5ஆம் வீட்டில் இருந்து 10ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் நீங்கள் நல்ல பலன்களை பெற முடியும். புதனின் பெயர்ச்சியும் பொதுவாக சாதகமான பலன்களைத் தரும். வணிகத்தில் உங்கள் செயல்திறன் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். ஆண்டின் பிற்பகுதியில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். ஆனால் மார்ச் முதல் ஆண்டின் பிற்பகுதி வரை நீங்கள் உங்கள் வியாபாரத்தில் சிறப்பாக செயல்பட முடியும். ஆண்டின் தொடக்கம் முதல் மே மாதத்தின் நடுப்பகுதி வரை செல்வத்தை குறிக்கும் குரு லாப வீட்டை பார்ப்பார். அதே சமயம் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு குரு 6ஆம் வீட்டிற்குச் செல்வார்.
குருவின் இந்த ஸ்தானம் பலவீனமாக இருப்பதாக கூறப்பட்டாலும் 9ஆம் வீட்டில் இருந்து பணவீட்டை பார்ப்பதால் குரு குவிந்த செல்வத்தை பாதுகாக்க உதவியாக இருக்கும். ஆனால் பணம் சம்பாதிப்பதில் குரு மிகவும் உதவியாக இருக்கும். இந்த ஆண்டு செல்வத்தின் காரணியான குருவின் நிலை பொதுவாக பண விஷயத்தில் சாதகமாக இருக்கும். ஆனால் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் வரை சனியின் நிலையும் பின்னர் ராகுவின் நிலையும் சாதகமாக இல்லை. எனவே பணத்தை மிச்சப்படுத்த அதிக முயற்சி எடுக்க வேண்டும். இந்த சூழ்நிலைகள் அனைத்தையும் ஒன்றாக எடுத்துக் கொண்டால் பண விஷயத்தில் குரு சாதகமான பலன்களைத் தருவார். அதே நேரத்தில் சனி மற்றும் ராகு சற்று பலவீனமான பலன்களைத் தரக்கூடும். மகர ராசி பலன் 2025 குருவின் செல்வாக்கு வெற்றி பெறலாம் மற்றும் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்த பிறகு நீங்கள் நிதி விஷயங்களில் சிறப்பாக செயல்பட முடியும். காதல் வாழ்க்கை காதல் விவகாரங்களில் மிகவும் சிறப்பாக இருக்கும். ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலம் நல்ல பலனைத் தரும். ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே வரை நல்ல அதிர்ஷ்டத்தின் காரணியான குருவின் பெயர்ச்சி 5வது வீட்டில் இருக்கும். காதல் உறவுகளில் இணக்கத்தை பராமரிக்க முயற்சிக்கும். எனவே சிறிய முரண்பாடுகள் இங்கிருந்து தொடங்கலாம். ஆனால் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு குரு 6வது வீட்டில் பெயர்ச்சிப்பார் மற்றும் சனியின் அம்சம் தொடர்ந்து 5ஆம் வீட்டில் இருப்பதால் அலட்சிய உணர்வுகளை உருவாக்கலாம். சிறிய விஷயங்களில் நீங்கள் பிடிவாதமாக இருக்கலாம். இது உங்கள் காதல் வாழ்க்கையில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தலாம். சிறிய விஷயங்களில் வம்புகளை உருவாக்காமல் இருந்தால் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரனின் பெயர்ச்சி ஆண்டின் பெரும்பகுதிக்கு சாதகமான பலன்களை குறிக்கிறது. அத்தகைய சூழ்நிலையில் கர்மா மற்றும் அதிர்ஷ்டத்தின் சங்கமத்துடன் உங்கள் காதல் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். திருமண வாழ்க்கை மகர ராசிக்காரர்களுக்கு திருமண வயதை அடைந்தவர்கள் மற்றும் திருமணம் செய்ய முயற்சிப்பவர்கள் ஆண்டின் முற்பாதியில் தங்கள் முயற்சிகளை விரைவுபடுத்தவும். ஏனெனில் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து திருமணம் தொடர்பான விஷயங்களை முடிக்கவும் மே மாதத்தின் நடுப்பகுதியில் நல்ல அதிர்ஷ்டத்தின் காரணியான குரு 5வது வீட்டில் இருக்கிறார். வருடத்தின் முதல் பாதியில் ஜாதகத்தில் திருமணம் நடக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஆண்டின் 2ஆம் பாதி குறிப்பாக மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு ஒப்பீட்டளவில் பலவீனமாக இருக்கலாம். திருமண வாழ்க்கையைப் பற்றி நாம் பேசினால் இந்த விஷயத்தில் சனியின் பெயர்ச்சி சாதகமான முடிவுகளைத் தர முயற்சிக்கிறது. அதே நேரத்தில் குருவின் பெயர்ச்சி ஆண்டின் முதல் பகுதியில் சாதகமான முடிவுகளைத் தர முயற்சிக்கிறது. அதே நேரத்தில் குரு பிற்காலத்தில் எந்த நேரடி உதவியையும் வழங்க முடியாது. இதன் மூலம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆனால் தாம்பத்திய விஷயங்களில் கண்டிப்பாக விழிப்புணர்வு ஏற்படும். அதாவது ஒற்றுமையை தவிர்ப்பதற்கான நடைமுறை முயற்சிகளும் அவசியம். இவ்வாறு செய்தால் தாம்பத்திய வாழ்க்கையை சிறப்பாக அனுபவிக்க முடியும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்துச் செல்வது நல்லது. மாத பிற்பகுதியில் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதுக்கு உற்சாகம் தரும். வேலைக்குச் செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் தங்கள் பொறுப்புகளில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் மாதம் வரை சனியின் பெயர்ச்சி 2ஆம் வீட்டில் இருந்தாலும் அதற்குப் பிந்தைய காலத்தில் சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்களுக்கு நிறைய நிவாரணம் தரலாம். மே மாதம் முதல் ராகு 2ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் அவ்வப்போது சில தவறான புரிதல்கள் ஏற்படலாம். ஒருவரையொருவர் புரிந்து கொள்ள இயலாமையால் சில கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். ஆனால் பெரிய பிரச்சனை எதுவும் வராது. ஆனால் பழைய மற்றும் சிக்கலான பிரச்சினைகள் படிப்படியாக மறைந்துவிடும். வீடு சம்பந்தமான விஷயங்களைப் பற்றி பேசினால் மகர ராசி பலன் 2025ஆம் ஆண்டு ஒப்பீட்டளவில் நிவாரணம் பெறுவீர்கள். சனியின் 3ஆம் பார்வையின் தாக்கம் மார்ச் முதல் உங்கள் 4ஆம் வீட்டில் இருந்து முடிவடையும். அதாவது கடந்த சில நாட்களாக வீட்டு விஷயங்களில் நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள் அல்லது பிரச்சனைகள் தீர்ந்து இந்த வருடம் உங்கள் குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக அனுபவிக்க முடியும். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6, 9. வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வெங்கடாசலபதி. பரிகாரம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் மற்றும் மகாலட்சுமி அஷ்டகம் பாராயணம் செய்வது நல்ல பலன்களைத் தரும். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு துளசி அர்ச்சனை செய்வதும் நன்மை தரும்.